திருவாரூரில் பள்ளி படிப்பை முடித்த ராஜ்சண்டை பருவத்திலேயே 14 வயதிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியல் களம் கண்டார். வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திருப்பிடுவோம். மாநகரேசன் கையெழுத்து பத்திரிகை நடத்தியதன் மூலமாக பத்திரிகை ஆசிரியர், சிறுவர் சீர்திருத்த சங்கம் ஆரம்பித்ததன் மூலமாக அமைப்பாளர், தமிழ்நாடு மாணவர் மன்றம் தொடங்கியதன் மூலமாக அமைப்பின் தலைவர் என பிறகு தலைவராகவே வளர்ந்தார் கலைஞர். மிகச் சிறு வயதிலேயே கணித தமிழும் புரட்சிகர எண்ணங்களும் கொண்டவராக வளர்ந்தார். பேரறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் எழுதினார். முரசொலி இதழை தானே தொடங்கி தனது சிந்தனைகளை வாரி வழங்கினார் கருணாநிதி. சீர்திருத்த நாடகங்களை திருவாரூர் எல்லையை தாண்டி பல பகுதிகளில் அரங்கேற்றினார். நாடகம் எல்லாம் திராவிட தீபம் எரியத் தொடங்கியது. புதுச்சேரியில் எதிரிகளால் தாக்கப்பட்டார். கலைஞரின் உறுதியையும் வீரமிக்க வரிகளையும் உணர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டுக்கு அழைத்துச் சென்று குடியரசு இதழின் துணை ஆசிரியர் ஆக்கினார். அரசியல் தலைவரிலும் கலைஞரின் எழுச்சி தொடங்கியது. தனது அரசியல் எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு திரையுலகத்தை சரியான பாதையாக இடம் கண்டார் கலைஞர். மனங்கவரும் தமிழே, மனங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விடியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதென்று வேறுபணி எனக்கிடையே. கலைஞரின் வசனம் பேசி நடித்த திரையுலக நடிகர்கள் அனைவரும் பிற்காலத்தில் மாபெரும் ஹீரோக்களாக வளர்ந்தார்கள். எம்ஜிஆர் புரட்சி நடிகராகவும், சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாகவும், SSR லட்சிய நடிகராகவும் வலம் வர காரணமாக அமைந்தது கலைஞரின் கதைகளும் அதில் இடம்பெற்ற வசனங்களும். காலத்தால் அறியாத காவியங்கள் படைத்து திரையுலக சக்கரவர்த்தியாக கோலோச்சினார் கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞரின் வசனத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த படம் மந்திரி குமாரி. சிங்கங்கள் உலகம் காற்றிலே திருநறிகள் திரிவது போல இந்த நாட்டை சுற்றி அடைகிறது ஒரு போராட்டம். நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேரும் கிளம்புங்கள். இங்க தமிழர்களே நாடக மேடைகளில் தொடங்கிய கலைஞர் சிவாஜி கணேசன் நட்பு வளர்ந்து பராசக்தி திரைப்படத்தில் மின்னி மிளிர்ந்தது. குழப்பம் விளைவித்தே ஓடி கொடியவரை கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கி அவன் பக்தன் என்பதற்காக பக்தி பதவேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக சிலப்பதிகார காவியத்தை பூம்புகார் எனும் திரைப்படமாக நடித்தார் கலைஞர். கலைஞரின் எழுத்தில் SSR, ஜெயலலிதா, மணிமகுடம் திரைப்படத்தில் மகான் உன்னை மான் என்று வர்ணித்திருப்பார், மயில் என்று புகழ்ந்திருப்பார். வண்டிக்காரன் மகன் அறிஞர் அண்ணாவின் கதைக்கு திரை வடிவம் தந்தார் கலைஞர். வழி வாங்குறதுக்காக நான் பஞ்சாங்கத்தை புள்ளி 4 லட்சம் பார்த்துட்டு வழி வாங்குற படலத்தை ஏற்கனவே நான் எழுத அது முழுசா முடிவடைகிற காலம் வெகு தூரத்துல இல்லை. உங்ககிட்ட உண்மையை உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. கலைஞரின் ஒரே ரத்தம் திரைப்படம் தளபதி மு. க. ஸ்டாலின் திரையுலகிலும் கொடிநாட்டினார். காரிய விஷவசம் மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்கள் சம்பிரதாயம் தான். அதைத்தான் முதல்ல சொல்றேன். உழைக்க ஒரு வர்க்கம், உண்டு கலைக்க ஒரு வர்க்கம். இந்த சமுதாயத்தை மாத்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். கலைஞர் தனது 87வது வயதில் படைத்த 75வது திரைப்படம் இளைஞர். திரைப்பட பாடல்கள் எழுதுவதிலும் தனது முத்திரையை பதித்தார் கலைஞர். வண்ணம் 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 காதலும்
சின்ன திரையிலும் தன் எழுத்துக்களால் சிகரம் தொட்டார் கலைஞர். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன், கலைஞரின் தென்காண்டை சிங்கம், கலைஞரின் ராமானுஜன். ஜீவகாருண்யம் நம் உடம்பில் ஊறிய ஒன்று. இப்படி சகல ஜீவராசிகளின் நாம் காட்டும் அன்பை உயிருக்கு போராடும் மனிதனிடம் காட்டக்கூடாதா? கலையுலக பயணத்திற்கிடையே தமிழகத்தில் கலைஞரின் பயணங்கள் தொடர்ந்தன. கலைஞரின் கவியரங்க வருகை. வருக அனைத்திற்கும் மையத்தை பிடிப்பதற்கும் நண்பரை பிடிப்பதற்கும் வெடித்து வைத்த படைக்கலம் போல் இன்னும் முடியும். கவியரங்க மேடைகளை மக்கள் மேடைகளாக மாற்றினார் கலைஞர். கலைஞரின் இலக்கிய படைப்புகள் சமூக புரிதம், வரலாற்று புரிதம், உரை ஓவியம், தமிழ் இலக்கியம், சிறுகதைகள், தனிவரலாறு, சமூக நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், நூற்றுக்கணக்கான கவிதைகள், பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் தீட்டினார். கலைஞரின் தமிழ் நாடறிந்த தலைவராக அவரை அடையாளப்படுத்தியது. அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கான வழியாகவே இலக்கியத்தையும் கலையுலகத்தையும் கலைஞர் பயன்படுத்தினார். இலக்கிய படைப்புகளின் மூலமாக அடைந்த புகழ், கலையுலகத்தின் மூலமாக அடைந்த பொருளாதார வளம் சிறப்பாக இருந்த போதிலும் கலைஞருக்குள் அணையா விளக்காக இருந்தது அரசியல். கள்ளக்குடி போராட்டம் நம் மீது அடக்குமுறை பாயலாம்